ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஏற்றுக்கொள்ளுகிறார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் அருமை ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் ஆனந்த பரவசமடைகிறது. நம்முடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிகின்றன. அவரைப் போல நம்மை நேசிக்கிறவர்கள் வேறு யாருண்டு? மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். உலகத்தாரை பாருங்கள், ஒருவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. பணம் இருந்தால் அதை பங்கு போட மட்டும் அநேகர் முன் வருவார்கள். ஒருவருடைய சந்தோஷத்தையும் மேன்மையும் பேர் புகழையும் பங்கு போடவும் ஏற்றுக்கொள்ளவும் ஏராளமானவர்கள் வருவார்கள். ஆனால் ஒருவருடைய வேதனைகளையும் கண்ணீரையும் நோய்களையும் ஏற்றுக்கொள்ளவோ மனிதர் யாருமில்லை என்பதே உலக நிலையாயிருக்கிறது. ஒரு பிள்ளை நோயினால் பீடிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனால் அந்த நோயை ஏற்றுக்கொள்ளவோ சுமக்கவோ முடியாது. அதிகபட்சமாக ஒரு மருத்துவரைத்தான் வரவழைக்க முடியும். பிள்ளை வலியினால் துடித்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு வலி நிவாரண மருந்தை கேட்டு மருத்துவரிடம் கெஞ்சத்தான் இயலும். என் பிள்ளையினுடைய வேதனையை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடும். யோபுவின் நிலையை பாருங்கள். தன் பிள்ளைகளையும் ஆஸ்திகளையும் இழந்து நின்ற நிலைமையில் சரீரம் முழுவதிலும் கொடிய வியாதியும் அவரை பற்றி கொண்டது. அப்பொழுது அவருடைய மனைவி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். யோபு 2:9. உங்களுடைய துயர நேரத்தில் உங்களை ஆறுதல் படுத்த ஒருவர் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதேயுங்கள், உங்களை உள்ளன்போடு நேசிக்க கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். நமக்காக அவர் சரீரம் முழுவதும் சவுக்கினால் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் அவர் சுமந்து ஏற்றுக்கொண்டதன் அடையாளமே அவருடைய காயங்களும் தழும்புகளும் ஆகும். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2:23-24 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவப்பிள்ளைகளே, அவர் ஏற்கனவே அவைகளையெல்லாம் சுமந்து தீர்த்திருக்க நீங்கள் துயரத்தோடு ஏன் வாட வேண்டும்? அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அங்கே உங்களுக்கு ஆறுதல் உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்றைய நினைவிற்கு எபேசியர் 3:13. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. இன்றைய வேத வாசிப்பு காலை லேவியராகமம் 15 மற்றும் 16 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 27 1-26 முடிய. அன்புக்குரிய
அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் பலகீனங்களை, நோய்களை எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.